அப்படி சொல்ல, நான் நன்மையினால் உன்னை நிரப்புவேன். ஐ வில் ஃபில் இட் வித் குட் திங்ஸ். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து சிறுவேளை என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். சிறுவேளை நீ எனக்கு செவி கொடுன்னு சொல்றார். செவி கொடு. 2வது சொல்கிற சத்தியம் என்ன? இனி எனக்கு செவி கொடு. என்ன செவி கொடு? புறம்பே இருக்கிற விக்கிரங்களை அகற்றி விட்டது மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற விக்கிரகத்தை அகற்றி போட்டு விடு. அது மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்க நீ வாயை தர. ஸ்தோத்திரம். 13வது வாசிக்கிறோம், என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு செவி கொடுத்து அவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்க வேண்டும். நாம ஏதோ ஒரு வழியை தெரிந்து கொண்டு அதில் போவதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ பிரயோஜனமாக இருக்கிறவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றார். நமக்கு எது நல்ல வழி என்பது அவருக்கு தெரியும். நாம் தெரிந்திருக்கிறதை விட அவர் கோடி மடங்கு நன்றாக இருந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே உங்களுடைய வழியில் என்னை நடத்தும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். இன்னைக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோற்ற வழிகள் அநேகம் இருக்கிறது. நான் அதையெல்லாம் நல்ல வழிகள் அல்ல. ஆண்டவர் நீங்கள் காட்டுகிற வழியிலே நான் நடப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி அவத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? அமைதியாயிருப்பான். கர்த்தருக்கு செவி கொடு. சிறுவேளைக்கு கர்த்தருக்கு செவி கொடு. கர்த்தருக்கு செவி கொடுங்க. இது உங்கள் சுய வழியிலே நடந்தது போதும். உங்கள் சுய விருப்பத்திலே நடந்தது போதும். உங்கள் சுய எண்ணங்களின்படி நடந்தது போதும். ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய விருப்பத்தை தான் வைக்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய விருப்பம் என்ன? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? என்ன படிக்க வேண்டும்? என்ன காரியம், என்ன வேலைக்கு போக வேண்டும்? எந்த ஊரில் இருக்க வேண்டும்? திருமண காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய விருப்பம் என்னப்பா? அது போதும். ஆமே, ஏன் சித்த வேண்டாம், உங்களுடைய விருப்பத்தின்படி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட செபிக்கணும். நம்முடைய விருப்பத்தை வைப்பதற்கு முன்னாடி ஆண்டவரை உங்கள்